அடுத்து பாரு, நமக்கு இப்போ இந்த தடவை இப்போ பேட்டலுக்கு 2 தேற்றம் இருக்குதா. ஃபஸ்ட்டு வந்து தேல்ஸ் தேற்றம். இதுக்கு 2 பேர் அடிப்படை விகித சம தேற்றம், இல்லைன்னா தேல்ஸ் தேற்றம்னு சொல்லுவாங்க. இந்த கூற்றை எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு பார்த்துக்கோ. இப்போ வந்து ஒரு நேர்கோடுமா, இப்படி ஒரு கோடு, இந்த கோடு வந்து ஒரு முக்கோணத்துக்கு இணை. ஒரு முக்கோணம் நீ வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடிப்பக்கம் வரைவீங்களா. இந்த கோடு ஒரு பக்கத்திற்கு இணையாகவும், இதுதான் இணைமா, ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்கள், அப்போ மற்ற 2 பக்கங்கள் இப்படி வருமா, இந்த 2 பக்கத்தையும் வெட்டுமாறு இந்த கோடு வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா வரையப்பட்டால், அதான் ஒரு கோடு ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம விகிதம்னா இது பை இது, இது பை இது. இதுதான் முதல்ல உனக்கு கூற்று நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் நீ பேர் கொடு. இப்போ இந்த கோட்டில் இந்த முக்கோணத்துக்கு ஏபிசின்னு பேர் கொடு, இந்த இடத்துக்கு வந்து டிஇன்னு பேர் கொடு. இப்போ நமக்கு நான் கூற்று எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு எழுதணும். ஸோ கொடுக்கப்பட்டவை என்னெல்லாம் அப்படின்னா, எனக்கு முக்கோணம் ஏபிசி கொடுத்துருக்காங்க, முக்கோணம் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அது போக இது வந்து இந்த ஏபிங்கிற பக்கத்தை டிலையா, ஏபிஐ டியிலும், அதே மாதிரி ஏசி பக்கத்தை ஏசிஐ ஈங்கிற புள்ளிலையா ஈயிலும் வெட்டுகிறது. இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ நான் என்ன நிரூபிக்கணும், இப்போ நிரூபிக்க இந்த நம்ம கூற்றில் என்ன சொன்னோம், சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. சம விகிதம்னா ஃபஸ்ட்டு ஏடி பை இது டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இந்த இசி. இப்போ இதுக்கு அமைப்பு என்ன, ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இது ரெண்டும் இணை. எது, பிசியும் டிஇயும். அதை எப்படி எழுதணும், பிசி இணை டிஇ. நீ இப்படி 2 கோடு போட்டாலும் சரி, இல்லை இது மறந்து போச்சுன்னா பிசி இணை டிஇ இப்படி எழுதினாலும் சரி. இப்போ நிரூபணம், இதனை வந்து நம்ம நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது, இந்த படத்தை வச்சே நிரூபணம் நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒத்த கோணங்கள் இருக்குது. எது ரெண்டும், இந்த ஒரே சைடு வர்ற கோணம் ஒத்த கோணம் சொல்லுவோம். இந்த டியும் பியும் ஒத்த கோணம். அப்போ நான் வந்து இங்கே டின்னு போடுறேன், இந்த இடத்துல பின்னு போடுறேன். இது ரெண்டும் சமம். இப்போ டிங்கிறது எங்கே முடியுது, பிங்கிறது எங்கே முடியுதுன்னு நான் பார்க்கணும். பாரு, இப்போ டிபி போட்டுட்டேன். இப்போ இந்த டிங்கிற கோணம் பாருங்கள், இந்த டிங்கிற கோணம் ஈலையும் முடியுது ஏலையும் முடியுது. அப்போ இங்கே வந்து ஏஇ. அதே மாதிரி இந்த பிங்கிற கோணம் எங்கே முடியுது, சீலையும் ஏலையும். ஓகேவா. அப்போ ஏசி. அதே மாதிரி இந்த பக்கம் வா, இந்த பக்கம் இந்த 2 கோணம் ஈயும் சியும். அப்போ நான் அதை தான் நடுவில் எழுதணும், இ ஈக்குவல் டு சி. இப்போ இ பாருங்கள், இ எங்கே முடியுது, ஈயோடது இந்த பக்கம் டிலையும் ஏலையும். அதே மாதிரி சியோடது பிலையும் ஏலையும். இப்போ இது வந்து பி, இது வந்து ஏ. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இது வந்து ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எழுதிடணும். அடுத்தது பாருங்கள், இந்த 2ம் ஒத்த கோணங்கள். அப்புறம் இந்த 2 முக்கோணத்துக்கும் பொதுவான கோணம் இந்த ஏ. பாரு, இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. அப்போ ஏவை நடுவில் எழுதிடுறோம். இந்த சின்ன முக்கோணத்துக்கு ஏ வந்து டிஇயா, பெரிய முக்கோணத்துக்கு பிசி. இதுக்கு பேர் வந்து பொது அப்படின்னு சொல்லுவோம், பொது கோணம். அதனால் பொது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3 பக்கம் காமிச்சு இது பண்ணிட்டோம்னா இந்த 2 முக்கோணமும் வடிவொத்தவைன்னு சொல்லுவோம். எந்த 2 முக்கோணம், இந்த சின்ன முக்கோணமும் இந்த பெரிய முக்கோணமும். எப்போவுமே ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணம் எடுங்க. பெரிய முக்கோணம் ஏபிசி. அதே மாதிரி சின்ன முக்கோணம் வந்து என்னது, ஏடிஇயா. இப்போ ஏடிஇ. இது 2ம் வடிவொத்தவையை இப்படி காமிக்கணும்.